தூத்துக்குடியில் தோட்டத்தில் மூட்டைகளில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 2100 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது எப்படி? தமிழ்நாட்டில் ஆபரேஷன் கஞ்சா வேட்டை 4.0 என்று மாநிலம் முழுவதும் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மதுரை கீரைத்துறையைச் சேர்ந்த ராஜ்குமார், சுகுமாரன் ஆகிய இருவரை மதுரை சிட்டி போலீசார் கஞ்சா வழக்கில் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஒரு தோட்டத்தில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். மதுரை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட போலீசார் சாத்தான்குளத்தை அடுத்த வேலன் புதுக்குளம் கிராமத்தில் சசிதரன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் திடீர் சோதனை நடத்தினர். தோட்டத்தில் வெள்ளை நிற சாக்குப்பைகள் மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருந்தன. அந்த மூட்டைகளை திறந்து பார்த்த போலீசார் அனைத்தும் கஞ்சா என்பதை தெரிந்து அதிர்ச்சியடைந்தனர். மொத்தம் 82 மூட்டைகளில் 2100 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இவை 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா என்றும், தென் மாவட்டத்தில் இவ்வளவு கஞ்சா ஒரே இடத்தில் சிக்குவது இதுவே முதல் முறை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்திய வேன், கார் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கஞ்சா வழக்கில் தூத்துக்குடி ஜார்ஜ் ரோட்டைச் சேர்ந்த ராஜா, அண்ணா நகரைச் சேர்ந்த முத்துராஜ், மகேஷ்குமார், சுடலைமணி, காளீஸ்வரன் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து கஞ்சா பதுக்கிய தூத்துக்குடி திரேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஆர்வம் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர்.